பாஜகவை பின்பற்றுகிறது திமுக அரசு. அதிமுக மீது சீமான் திடீர் பாசம். பின்னணி என்ன? வரும் ஜூலை 10ஆம் நாள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் பாமக, நாதக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் வியூகமுகத்து வருகின்றனர். தமிழகத்தின் எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியான தேமுதிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது. புதிதாக உருவாகிய தமிழக வெற்றிக் கழகம் 2026 மட்டும்தான் எங்கள் இலக்கு, அதை தவிர வேறு எந்த தேர்தலிலும் நிற்கப் போவதில்லை என்று அறிவித்துவிட்டது. இந்த இடைத்தேர்தல் மும்மனை போட்டியாகவே அமைந்தது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுவரை எந்த தேர்தலிலும் பயன்படுத்தாத வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறார். நேற்று முன்தினம் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேடையில் பேசியதாவது: எவ்வளவு காலமாக உங்கள் பிள்ளைகள் தளர்வில்லாமல் தொடர்கிறோம். அதிமுக மற்றும் தேமுதிகவை சார்ந்த என தருமை பெருமக்களே, நான் கட்சி ஆரம்பித்த முன்பு அதிமுகவை ஆதரித்து 2009ஆம் ஆண்டு அம்மா ஜெயலலிதாவுக்காக வேலை செய்தேன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காகவும் அவரது தொகுதியில் வேலை செய்திருக்கிறேன். ஏனென்றால் என் இனத்தை கொன்று குவித்த திமுகவையும் காங்கிரஸையும் வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைத்தேன். 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்து வேலை செய்தேன். அதற்காக நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை. அந்த மகன் இன்று இடைத்தேர்தலில் நிற்கிறேன். நமது புதிய எதிரி திமுக தான். திமுகவை வீழ்த்துவதற்காக இருக்கிற ஒரே வாய்ப்பு இது தேர்தல் தான். குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்று போயிருக்கக்கூடாது. அது எனக்கு மிகப்பெரிய வலி. தம்பியை வெல்ல வைத்திருக்கலாம். இந்த நாட்டில் திமுக என்னும் நச்சு மரத்தை வெட்டாத வரை நல்ல ஆட்சி மலராது, நல்ல அரசியல் பிறக்காது. 2026க்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். நான் உங்களுக்காக நின்றிருக்கிறேன், அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த ஒரு முறை உங்கள் ஆதரவை தங்கை அபிநயாவுக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று பேசியிருந்தார். நேற்று தமிழக அரசு சட்டமன்றத்தில் அதிமுகவினருக்கு இடைக்கால தடை விதித்ததால் திமுகவை கண்டித்து அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். அதற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக சீமான் அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதிக்க இன்றுமண்ட அதிமுகவின் ஜனநாயக கோரிக்கையை நிராகரித்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கு பெற முடியாதபடி திமுக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. மக்களாட்சி முறையை தகர்த்து எதிர்க்கட்சியினரின் குரல்களை நசுக்கும் திமுக அரசின் எதேச்ச அதிகார போக்கு அப்பட்டமான ஜனநாயக படுகொலையாகும். இந்திய ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத செயல்பாட்டை மாறாமல் பின்பற்றும் திமுக அரசின் கொடுங்கோன்மையை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னையில் அதிமுகவினர் மேற்கொண்டு வரும் பட்டினி நேர போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி தமது முழு ஆதரவினை தெரிவித்து ஜனநாயகம் தழைக்க துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார். திமுக மற்றும் பாமக இடைத்தேர்தலில் மும்முரமாக போட்டியிட்ட போதிலும் சீமான் மிகப்பெரிய வியூகம் வகுத்தாரா எனவும், அதிமுக மற்றும் தேமுதிக வாக்குகளை சிம்பத்தி மூலம் சீமான் பெற முயற்சிக்கிறாரா எனவும் மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ளது. சிப்காடு 3000 4000 ஏக்கரை பறிக்கிறியே, இத்தனை சிப்காடுகள் இந்த நிலத்தில் இருக்கிறது. என் நில மக்கள் வளர்ந்தது என்ன? வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்ன? உயர்ந்திருந்தால் எதற்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவல நிலை? எதற்கு இலவச அரிசி போட வேண்டிய ஏழ்மை வறுமை ஏன்? கல்லூரிக்கு போற என் தங்கைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே? இலவச பஸ் பாஸ் ஏன் தேவைப்படுகிறது? ஒரு பஸ் கட்டணம் எவ்வளவு வந்துவிடும்? அதை கூட எடுக்க முடியாத நிலையில் என் இனப்பிள்ளைகளை நிறுத்தியது யார்? காலையில் சிற்றுண்டி மாணவர்களுக்கு ஏன்? காலை உணவு சாப்பிட்டு கூட படிக்க வர முடியாத நிலையில் இவ்வளவு அடர்த்தியான வறுமையிலே எங்களை அழுத்தி ஆழ்த்தியது யார்? 60 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள்? ஒருவேளை சோற்றுக்கு கூட வக்கற்ற நிலையில் எங்களை நிறுத்தியதை தவிர நீங்கள் சாதித்தது என்ன?